இருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. 6 மாதத்தை நிறைவாய் முடித்திருக்கிறோம். ஒருவேளை எல்லாருக்குமே பலவீனங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி ஆசீர்வாதமாய் முடிய செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 7வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். அது அப்படி திருப்பி கொஞ்சம் போட்டு வாசித்து பார்க்கலாமா? என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். இந்த வார்த்தை தான் சொல்லுது. உங்கள் அப்படின்றத மற்றவர்கள் சொல்றத அத நமதாக என் தேவன் என்னுடைய குறைகள், என் தேவன் என் குடும்பத்தினுடைய குறைகள், என் தேவன் என்னுடைய சரீர குறைவுகள், என் தேவன் என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனமான குறைவுகளை நிறைவாக்கி அவர் என்ன செய்வாரா? மகிமையில நிறைவாக்குற ஆண்டவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார். 7வது மாதம் தான் 7 நாளே பரிபூர்ணம் என்று வேதத்துல சொல்லப்படுது. 7 நாள் என்னதுங்க? பரிபூர்ணம். பரிபூர்ணமான மாதத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. நான் இந்த ஆபீஸ்ல சோர்ந்து போய் உட்காந்து நிறைய உட்காந்துருந்தா எதிர்க்க கேலண்டர் நிறைய ஒரு 5-6 கேலண்டர் நிறையா இருக்கும். மேலே யாருனாலும் கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் எங்காவது மாட்டி வச்சிருப்போம். அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் என்ன சோதனை. ஆமாம், கரண்ட் பில்லெல்லாம் கட்டாதே போயிடுச்சு, கைன் போட்டு கட்டாடு நிற்குது. ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துக்கிட்டே அப்படி யோசனை. இந்த மாதம் என்னதான் பேசுறது ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துருந்தா கரெக்டாக நான் உட்காந்து அப்படி எதுவும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த எதிர்க்க ஒரு கேலண்டரில் இந்த வாக்குதத்தை படிச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி அழகா ஆண்டவர் காட்டினார். இதை திரும்ப மனப்பாடம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. அந்த வார்த்தை எப்படி அழகா சொன்னார். என் தேவன் நம்முடைய அதாவது ஐஸ்வர்யத்தின்படி, அதாவது ஆண்டவர் சொல்றார் என் தேவன் அப்படின்னா என்னுடைய தேவன் நம்முடைய ஐஸ்வர்யம் பரலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள. கிறிஸ்து இல்லாம எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அதான் சொல்றார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையில ஒரு செகண்ட்ல, ஒரு நொடி பொழுதுல, அல்லது ஒரு மறுரூப பொழுதுல அவர் என்ன செய்வாரா? கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்கிடுவார். அத இவன் கூட சொல்றார். உங்களுக்கு குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். இன்னொரு வேதத்தில் இப்படி சொல்றாரு, பணம் பொருள் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாராம். இன்னொரு இடத்துல இப்படி சொல்றார், நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தா இதெல்லாம் கிடைச்சிடும். நம்ம சும்மா இத அறிக்கை செய்து ஒரு 10 முறை டெய்லி கூட அறிக்கை செய்து பாருங்களேன். இந்த அறிக்கை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அப்படி எல்லாம் செய்யறது. விசுவாச அறிக்கை இதுக்கு அவசியம். ஆமா, சும்மா வாக்குத்தத்தம் இருக்குது, ரைட்டு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா விசுவாச அறிக்கை ஒண்ணு இருக்குது இல்ல, இதை கொடுத்துட்டாரு, ரைட், அது கொடுத்துட்டார், அது கொடுத்துட்டார், கொடுத்துட்டார் அப்படின்ற ஆண்டவர் செய்வா 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 அந்த வார்த்தையை திரும்ப 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 மனப்பாடம் பண்ணி விசுவாசம் இதை செய்யும் போது குறைவுகளை நிறைவாக்குவார். அது எந்த குறைவா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு குறைகள். சில பேருக்கு சரீர குறைகள், சில பேருக்கு மனக்குறைகள், சில பேருக்கு பணக்குறைகள், சில பேருக்கு பொருள் குறைகள், சில பேருக்கு இன்னும் பல விதமான வேலை வாய்ப்புகள் குறைவுகள், இன்னும் சில பேருக்கு பலவிதமான குறைகள். அந்த குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த உரிமை பாராட்டுகிற ஒரு காரியம். அந்த உரிமை எப்படி பாராட்டணும்? வாசி பாருங்க, கொண்டு போவோம். உரிமை எப்படி பாராட்டுவோம்? 2 நாளாகவே 29:12 இதை மனப்பாடமா வச்சுட்டு உரிமையோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். 29:1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 29:12 வசனம். கனமும் உம்மாலே வருகிறது.
எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரா? ஆளுகிறவர் உங்களுடைய கரத்துல பாத்தீங்க, உம்முடைய கரத்துல இருக்கிறதான என்ன சொல்றாரு? சத்துவமோ அப்போ இதுதான் விசுவாச அறிக்கை. அவர் சொல்றாரு, இப்ப சொல்லிட்டாரு வாக்குத்தத்தம். இதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வதுன்னா, இங்க சொல்றாரு, நீ சொல்லணும், ஆண்டவரே ஐஸ்வர்யமோ கனமோ உம்மால என்ன செய்யலாம் வருகிறது. அப்போ எனக்கு அனுப்ப ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை அனுப்புங்க, கனத்தை அனுப்புங்க, உம்மால எல்லாம் வரட்டும், உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்துல அனுப்புங்க. விசுவாச அறிக்கை. அதிலே சொல்றார், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பணம் பொருள் மேல ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்றார், உம்முடைய கரத்துல என்ன இருக்குதா? சத்துவமோ, உம்முடைய கரத்துல அந்த சத்துவமோ வல்லமையும் உண்டு. இந்த பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. கேட்கணும். உங்களுடைய கரத்துல சொல்றாரு, சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, எனக்கு தாரும். சத்துவம், உண்மையான சத்துவம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம், எல்லாத்தையும் அப்படியே மயக்கட் சொல்றோம், எல்லாத்தையும் அப்படியே கிளை வந்துடுறோம், அந்த பலன் இல்லாம. ஆமா, நம்ம கார்ல போயிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய மரணத்துக்காக வடசென்னை சார்புள்ள 10 பேர் ஒரு கார்ல போறோம். காரு பிரேக் போடும் போதெல்லாம் அவரு, ஐயா எனக்கு பிடிச்சிக்கோ, எனக்கு மயக்க வர மாதிரி, ஏன் என்னதான் ஏன் நல்லதானே இருக்கிற, இல்லை என்ன தெரியல, பிரேக் போடும்போது எனக்கு மயக்க வரும். பிரேக் போட்டு உட்காந்து தான் வராரு நடுவில். பாருங்க, சத்துவம் அதை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வல்லமையை கொடுக்கிறவருடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இடத்துல கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் என்ன செய்ய முடியும்? மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த கரத்தினால. யாராயிருந்தாலும் உயர்த்தவும் பலப்படுத்துவோம். உயர்வு ஆசீர்வாதம், பலப்படுத்துவது என்பது தக்க வைக்க. தாவீது கேட்டான், என்னை ஆசீர்வாதியும், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எல்லாமே வரும். அதே மாதிரி சொல்றான், இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு எடுபடாதபடி அதை பாதுகாத்துக் கொள்ளும். அப்போ ஆசீர்வாதத்தை கேட்டா போதாது, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினாலே முடியும். பணம் இருந்து போயிட்டா என்ன பண்றது? போயிட்டாரு, பணம் இல்லை ஆனா இருக்கிறாரு. இவருக்கு பணம் இல்லை இருக்கிறாரு, ஒரு பணம் இருக்குது போயிட்டாரு. யோசிப்பாரு, அடிச்சுட்டாரு தயானந்தம் அவருடைய ஊழியத்துல. அவர் மாதிரி கோடிகளை பார்த்த ஆளே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு கார் வாங்குவார். ஏன்னா அவருக்கு வெளியே போய் பேசுற திறமை, வெளிநாடெல்லாம் சுற்றுற திறமை நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனா அவரையும் அதை வச்சுக்காம நிறைய பேருக்கு வாரி வழங்கினாங்க. ஆனா பாருங்க, நீங்க எல்லாம் நினைப்பீங்க, அவருடைய மகளுடைய பேர் 12 வயதுல தலையில கேன்சர் வந்து மறைச்சு போயிட்டார். நீங்களா நாம இருந்தா இப்படி இருப்போம். 12 வயசு, இதுக்கு பெரிய ஊழியத்தான். நல்லமையா ஜெபிக்கிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதம், சுதந்திரம், சுகம் இருக்கிற அவருடைய பேரை 12 வயசுல அப்படியே ஒடுங்கிட்டாங்க. கத்தருக்கு சுதந்திரம் பாருங்க. அது வந்து மீண்டு உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த மருமகனும் மகளும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் அதாவது மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த கரத்தினால் என்ன செய்யும்? அவர் தான் உயர்வை கொடு. அப்போ இந்த ஆண்டவர் சொல்றார், என்னுடைய தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையில் என்ன செய்வார்? ஆனா நீங்க அடிக்கடிக்கு இந்த விசுவாச அறிக்கை சொல்லணும். ஆண்டவரை சொல்லிக்கிறீங்களே, ஆண்டவரை சொல்லிக்கிறீங்களே, உமால முடியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க உமால முடியும், இந்த வேலையை தக்க வைக்க உமால முடியும், எனக்கு சம்பள உயர்வு கொடுக்க உமால முடியும், இந்த வேலையில நல்ல ஓடக்கூடிய கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுக்க உமால முடியும், எனக்கு கை கால் நல்ல ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள உமால முடியும். நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஒரு மனுஷன் பாருங்களேன், சும்மா டெக் பண்ணிட்டு உள்ள ஒரு 2 காரியம் சொல்லிட்டு விட்டேன் பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28 ஒரு மனுஷரை பார்த்து கேட்கிறார், என்னால செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்டார். பாத்து பாருங்க, மத்தேயு 9:28 இருக்குதா பாருங்களேன்.
அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டென்று நீங்க தேடிக்கிட்டு வராங்க. அதாவது அவர் எல்லா அற்புதத்தை செய்யறாரு, பாக்குறா, வீட்டை தேடி வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? வந்துட்டீங்களா சார், ரைட், சுகமாயிடும் அப்படின்னு கேட்கல. அவர் கேட்கிறார், இவ்வளவு விசுவாசமா ஏன் தேடி வந்துக்கிறீங்களே? நீங்க நிறைய பேரு தேடி வரோம், ஆனா என்ன பண்றோம், என்ன செய்யறோம், அதுதான் நிறைய பேருக்கு தேவை. அவர் கேட்கிறார், அந்த வார்த்தை அழகா பேசுற. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்க. அப்போ நான் இந்த வார்த்தைப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கேட்டு போறதோடு இல்லை, உண்மை பாராட்டு. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் அல்ல, திருப்பி திருப்பி சொல்லும், என் குடும்ப குறைவுகள் அல்ல, என் பிள்ளைகளுடைய குறைவுகள் அல்ல, என் பேர பிள்ளைகளுடைய குறைவுகள் அல்ல, என் புருஷனுடைய குறைவுகள் அல்ல, என் மனைவியுடைய குறைவுகள் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள. ஏன் இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள சொல்றாரு? கிறிஸ்து இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது, கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்லாம சபைக்கு வர முடியாது, கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்லாம நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுதான் யோவான் 14:13 சொன்னார். வாசி பாருங்க, யோவான் 14:13 என்ன சொன்னார்? நாமதான் மனப்பாட வார வாசமுங்க. யோவான் 14:13 இருக்குதா பாருங்க. என்னங்க? என்னுடைய நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது மேல உள்ள வசனம், மேல கீழே உள்ள வசனம், எதை கேட்பீர்களோ, அழகா பேசுறாரு பாருங்க. குமாரனின் பிதா என்ன செய்யணும்? மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே உள்ளே கேட்கும் போது நான் செய்வேன். நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும். இயேசு சொல்றாரு, என்னால் அன்றி ஒருவனும் பரலோகத்துக்கே போக முடியாது. நான் தான் அதுக்கு வழி, நான் தான் அதுக்கு வாசல், நான் தான் அதுக்கு கீவேடு. அப்போ என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுல நிறைவாக்கணும்னா நாம் அவருடைய வழியில உள்ள போனால்தான் விசுவாச அறிக்கைதான். ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், என் குறைகளை நிறைவாக்குவோம். ஆண்டவரே, இந்த மாதத்துடைய தேவையெல்லாம் கேட்கிறேன், ஆண்டவரே நிறைவாக்குவோம். இந்த மாதம் வீட்டு வாடகைகள் தேவையெல்லாம் கேட்கிறேன், நிறைவாக்குவோம். இயேசு என்ற நாமத்தின் மூலமாய் நீ ஆண்டவரிடத்துல வரும்போது அவர் மகிமை அடைகிறாரா என்று சொன்னா, குமாரன் அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறாரு, விசுவாசிக்கிறார், குமாரனை நேசிக்கிறார், குமாரனிடத்துல அன்பு வைக்கிறார். அப்ப நம்ம ஏதோ கேட்கணும். ஆண்டவரே, டீ கேட்கிற மாதிரி காலையில் இந்த ஆண்டவரே உங்க கண்ணில்லையா, ஆண்டவரே இதை கொடுக்க மாட்டியா, ஆண்டவரே படம் கொடுக்க மாட்டியா, அப்படியெல்லாம் கேட்கறத விட இயேசு என்ற நாமத்தினால நாம் கேட்கணும். விசுவாச அறிக்கை. உமால முடியாண்டவரே, என் தேவை சந்திக்கு உமால முடியாண்டவரே, என் குடும்பத்தை உயர்த்து உமால முடியாண்டவரே, என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க உமால முடியாண்டவரே, என் பிரயாணம் நல்ல முறையில் வாழ்க்கை செய்ய உமால முடியாண்டவரே, எல்லாம் மாற முடியும். நீங்க சொல்லணும். ஏன் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த குருடன் என்ன கேட்கிறார், பேசுறாரு, தெரியாதா? அவன் வந்துக்கிறவங்க 2 பேரும் குருட கடை கொடுக்கணும், அவனுக்கு அப்படி தெரியாதா? அவர் கேட்கிறா, எனக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, இவ்வளவு தூரம் வீட்டு தேடி வந்துக்கிறேன்ல, எனக்கு வல்லமை இருக்குது, முடியுமா அப்படின்னு சொன்ன பேருக்கு தான் அவங்க சொன்னாங்க, உண்டென்று விசுவாசிகளா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவன் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இந்த மாதம் அப்படி தேவையெல்லாம் சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யணும். நீ போராடணும். ஆமா, ஜெபிக்கணும். அதிகாலை மழை முடியாண்டவர் கூட ஆண்டவர் அதிகாலை கட்டாயம் ஜெபிக்கணும். நீங்க போராடணும். 2 காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன். முதலாவது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கல. கர்த்தரின் ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாரா? அப்போ கர்த்தரையே நம்பி எந்த வேலை செய்தாலும், எந்த வியாபாரம் பண்ணாலும், எந்த பிசினஸ் பண்ணாலும், எந்த காரியத்தை செய்ய போறார், கர்த்தரையே நம்பி நீ செயல்பட்டா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுங்க. அப்போ ஆசீர்வாதத்தை தேடணும். இது எப்படி வரும்? மேல அதாவது 21வது வருஷத்திலே சொல்றாரு பதில். அதாவது என்ன சொல்றாருங்க? நீதிமானுடைய உதடுகள் அநேகரை என்ன செய்யும்? போஷிக்கும். மூடரும் மதியினத்தினால் என்ன செய்வாங்க? என்ன அழகா சொல்றாரு. நீதிமானுடைய உதடுகள் போஷிக்கலாம். நீதிமானுடைய வாழ்க்கையின்படி நம்ம ஆண்டவர்களை கேட்டு 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 பெற்றுக்கொள்ளும் போது அது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுமா? கொடுக்கும். நாம அப்படி கேட்கறது இல்லை. இன்னும் கூட பாருங்க, 20வது வருஷம் கூட இந்த வார்த்தையை சொல்றாரு. அதே 10:20 நீதிமானுடைய நாம சுத்த வெள்ளி, உண்மானுடைய மனம் அற்ப விலையும். நீதிமானாய் நாம வாழ்ந்து என்னுடைய தேவனை சந்தி ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையில கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் இது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மனுஷனை பார்ப்போம், உள்ள போய் வருவோம். ஆதியாகமோ 13:2 வாசிங்க. அந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாருங்க. ஆதியாகமோ 13:2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என்னங்க? ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததா? மிருக ஜீவன்களோ வெள்ளியும் பொன்னுமான. எப்படி இருந்தா? ஆஸ்திகளை உடைய. தரமாட்டாரா? கொடுப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை ஆண்டவரை நம்புறான். ஓ சொல்றார், கர்த்தேய தேசத்திலிருந்து கடவுள் சொல்றார், ஆபிரகாமே நாங்க ஆண்டவரே நீ இந்த தேசத்தை விட்டு பெயர்ந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவ்வளவுதான். மனைவி கூப்பிட்டா மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறான். நல்ல கவனிங்க, நல்ல உடனே 23 விட்டு போயிட்டு வேலையெல்லாம் அப்படி சொல்ல. அவர் திட்டத்தை நிறைவேற்ற கூப்பிடுறார். இவருக்கு அடுத்த சாப்பாடு எங்க, அடுத்த ராத்திரி எங்க போய் தங்குவான், எங்க படுப்பான், மனைவி கூட்டு போறான், வழியில என்ன நடக்கும் எதுவுமே கேட்கல. அப்படியே போறான். இங்க சொல்ற இடத்துல நினைக்கிறான், உட்கார சொல்ற இடத்துல உட்காடுறான், கூடாரம் போட சொல்ற இடத்துல கூடாரம் போடுறான். நல்ல பரதேசியாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றே இல்லை, பரதேசியாய் கர்த்தேய தேசத்தை விட்டு கர்த்தரை காண்பிக்கிற தேசத்துக்கு போயிருக்கிறான். இப்போ அவனுடைய வாய்ப்பு எப்படி இருக்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணுடைய சீமானார். கர்த்தரின் ஆசீர்வாதம். நாம எப்போ நீதிமானம் கர்த்தரை என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். முன்னுக்கு ஒரு குறைக்கெல்லாம் கர்த்தர் மேல போச்சுக்கிட்டு கோயில் வேணா, சர்ச்சை வேணா, ஆண்டவர் வேணா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே. அவர் நாம் எப்போதும் சார்ந்திருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றுத்துக்கெல்லாம் இடறி போய், ஒவ்வொன்றுத்துக்கெல்லாம் சிலுவையில் அடைஞ்சு, ஒவ்வொருத்துக்கும் உழுந்து ஏந்து ஆண்டவரை சோத்துறோம், ஆண்டவரை சோத்துறோம் அப்படின்னா ஆண்டவரை நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவராய் மாறிவிடணும். அரசியல கூட பாருங்க, நம்பிக்கையில வச்சுதான் கூட்டணி வைப்பான். இவரை கூட நம்ம கூட்டணி வச்சா இவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கை உரிய கட்சியா இருப்பாரு. அரசியல கூட சொல்லுவான், நம்பிக்கைன்னா இவர் நம்ப கூடாது, எதுக்கெல்லாம் காத்து விட்டுருவா அப்படின்ற நம்பிக்கை இல்லாத போயிடும். அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷனோட கடவுள் நம்மள அப்படிதான் நம்புற. ஆபிரகாம் சொல்ற போனா போய் நேக்கிறான். வெள்ளியும் பொண்ணு உடைய பரதேசியா, பரதேசியா கத்தரப்ப உங்களை விட அவனை காட்டில நம்மள நல்ல ஆசீர்வாதமா அழைச்சிருக்கிறவன் உங்க தேவை சந்திக்கணும்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் நீதிமானாக வாழுகிறேன், என் தேவையை சந்திக்கிற கத்த என் வேலையில உயர்வு, என் வியாபாரத்துல உயர்வு, என் நடையில உயர்வு, என் நடையில கனம், என் நடையில பலன் கேட்கும்போது கர்த்தர் உயர்த்த வல்லவராய். அல்லேலூயா. அதுதான் சொன்னார், விசுவாச அறிக்கை. செல்வத்தையும் பொருளையும் கொண்டு வருகிற காரியம் அவருடைய கருத்தல் தான் இருக்குது. அவர் கொடுத்தா எவனாலுமே என்ன செய்ய முடியாதுங்க, விடுங்க முடியாது. அவர் கொடுத்துட்டாங்க எவனாலுமே என்ன செய்ய முடியாது, விடுங்க முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்ப இந்த பாட வாக்குதான் சொல்ற, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் தேவன். உங்க பேரை போட்டுருங்க, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம்
கிடைக்க தட்டி சொல்லிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னானே என்னத்துக்கு? விசுவாச குறை வரக்கூடாதுன்னு எழுப்புற ஆத்துமாவை, விசுவாச குறைந்து வரக்கூடாதுன்னு ஆத்துமாவை தட்டி தட்டி எழுப்புவோம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த விசுவாசம் அவனை பெரிய மனுஷனாய் மாற்றி விட்டோம். நம்ம கஷ்டம் வரும்போது அவன் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தட்டி எழுப்புறான், பேசுறான், உற்சாகமாயிடுறான். அப்போ பல இடங்கள்ல சொல்லும் நிருபங்கள்ல, நீங்க துயரப்படும் போது நீங்க என்ன பண்ணுமா, பாட்டுக்களை பாடுங்கள், சங்கீதங்களை என்ன செய்யுங்க, பாடுங்கள். அப்போ கஷ்டம் வரும்போது பாட்டு பாடுங்க, மகிழ்ச்சியான பாட்டு, விசுவாச பாட்டு, அறிக்கை செய்கிற பாட்டு, ஆசீர்வாதம் வருகிற பாட்டு. அப்பதான் சொன்னான் அந்த காலத்துல, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது. கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுனாக்க அதெல்லாம் வராது. அவர் சொல்றாரு, சங்கீதங்களினால கீர்த்தனைகளால கர்த்தரை பாடுங்க. அப்ப நம்ம பாடும்போது தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராய் அல்லேலூயா. அதான் சொல்றார், வெள்ளியும் பொண்ணுடைய சீமானம் கர்த்தரின் ஐஸ்வர்யம். இயேசு என்ற நாமத்தினால் என் குறைவை நிறைவாக்க அவரால் முடியும். திருப்பி சொல்லி பாருங்க, என் குறைவை நிறைவாக்க அவரால், என் குறைவை நிறைவாக்க அவரால் முடியும், என் வீட்டு குறைவை நிறைவாக்க அவரால் முடியும். சொல்லிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க. அடுத்த காலம் அதே நீதிமொழி, அதே நீதிமொழியில் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் கொஞ்சம் வாசிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க, 22:4. இந்த நிறைவு என்ன வருது அப்படின்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பல ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். 3 வருதா தாழ்மையோடு. அப்போ என் தேவன் நம்முடைய அதாவது குறைவுகளை தான் எப்படி நிறைவாக்குவார் மகிமையில் அப்படின்னா, நம்ம தாழ்மையோட. ஆமா, ஆண்டவரே கண்ணுக்குதா இந்த ஆளுக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டு, ஆண்டவரே நீ மோசக்கார ஆண்டு அப்படியே கர்த்தருக்கு, அதாவது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் எப்படி வருதா? செல்வம், மதிப்பு, உண்மை, வாழ். ஒரு வேதத்தில் சொல்றார், என்ன சொல்ற, இந்த இடத்துல 3 காரியம் சொன்னாரா? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இங்க சொல்றாரு செல்வம், மதிப்பு, உண்மையான வாழ். அதான் ஐஸ்வர்யம்னா செல்வம். அடுத்த காரியம் சொல்றாரு மகிமை அப்படின்னா மதிப்பு. உலகத்துல நம்ம எப்படி செய்யறோம் வைக்கிறாரா? மதிப்பு. ஒண்ணு சாமல்ல, நீ உள்ள போனீங்க நான் வாசிக்க வேண்டாம். அவர் சொல்லுவார், என்னை பிரபுக்களோடு கூட உட்கார செய். என்னை எங்க உட்கார வச்சாரா? அதனால நம்ம பேசுவாங்க, என்னை அதாவது சிறுமைப்பட்டு தாழ்மையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு கூட என்ன செய்தாரா? உட்கார செய்தார், அமர வைத்தார். நான் உள்ள பெரிய பாக்கியசாலியா மாறிட்டேன். விசுவாசம் பாருங்க, அந்த அம்மாக்கு தேவர பிள்ளைதான் பெற்றது, அந்த பாக்கியத்தை அப்படி சொல்றது. அதான் நீங்களும் நானும் செய்யணும். 2வது ஜீவன் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாரு? உண்மையான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு. உலகத்துல நமக்கு ஜீவனை கொடுத்து நல்ல வாழ வைக்கிற ஒரு ஆண்டவன். அதான் சொல்றார். இப்ப எது தாழ்மையோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ, அல்லனை கொண்டு வரும். அதான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ள என்ன பண்ணாராம்? மகிமையில. சங்கீதம் 112 நேரம் முடிவு சீக்கிரம். சங்கீதம் 112 1லிருந்து 3 வசனம் நீங்க வாசிக்கல. சங்கீதம் 112 1லிருந்து 3 என்ன சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணுமா? பயந்து அவருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறாரா? பாக்கியவான். அவர் சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையாருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவம் உரிமை பாராட்டும் போது இது நடக்கும். என் தேவன் காலையே சொல்லு, ஆண்டவரே இந்த மாதம் வாக்கு தத்துவம் தானே கூட வருஷத்தை வாக்கு தத்தி சொல்லுங்க. ஆண்டவரே
என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையிலே நிறைவாற்ற சொல்கிறீங்களே, செய்யுங்க. அதே போல நான் உங்களை திக்கற்றவனாய் விடத்துல வருவேன் சொல்றீங்களே, என்னை திக்கற்றவனாய் விடாதீங்க. வாங்க, என்னோட நடங்க, என்னோட வேலை செய், என்னோட உதவி செய், என்னோட பாருங்க, என் தேவனெல்லாம் சந்திங்க, என்னை ஆசீர்வாதிங்க சொல்லி பாருங்க. இது நடக்கும். எது நடக்கும் கேள்வி சொல்றார். கர்த்தருடைய பயந்து அவருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பயந்து. அதான் மேல சொன்னேன், தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும். தாழ்மை ரொம்ப அவசியம். தாழ்மை ரொம்ப அவசியம். தேவன் எதிர்பார்க்கிறார் எல்லாரையும். சும்மா மனசுல வெளியில் வேஷம் போட்டு மனசுல பத்தி அவருக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் இல்லை. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவன் பாக்கியவான். எப்படி பாக்கியவான் கீழே சொன்னா, அவன் சந்ததி பூமியில என்ன பண்ணும்? முதல் காரியம் என்ன சொல்றாரு? அவன் சந்ததி என்ன பண்ணும்? பலத்தெல்லாம் என்னங்க? பலமாய், விரிவாய். புரியுதா? பலத்து இருக்கும், அதாவது மிகுந்து இருக்கும். சங்கீதத்தில் இதை சொல்ற, நான் தனிமையான வீடு வாசல் உண்டாக்கி அவனை நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன். அப்ப பலத்து இருக்கும், வளர்ந்து இருக்கும், பெருகி இருக்கும். அடுத்த காரியம் சொல்றார், என்ன சொல்றார்? பூமியில பலத்திருக்கும், செம்மையாவுடைய வம்சம் என்ன பண்ணும்? நீதிமானாய் மாறி உன்னுடைய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி போல அப்படி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மூணாவது என்ன சொன்னார்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்னதுங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். நீதி என்றைக்கு என்ன செய்யும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணம். ஆஸ்தி என்பது வாழ்வு. உனக்கு என்னப்பா சொல்லுவோம், நீ ஆஸ்தி பாஸ்தியோட கூட இருக்கிற அப்படின்னா தெரிந்தா உனக்கு என்னப்பா எல்லாம் கிடைச்சிக்குது, நீ ஆஸ்தி பாஸ்தினா எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற அப்படின்னு சொல்றான். மூணாவது அப்படி நீதி என்றைக்கு என்ன செய்யுங்க? சங்கீதத்தில் சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர்வேன் உள்ளவனாய் மாறினேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்திட நான் காணவே இல்லை. நீதிமானாய் வாழும்போது, நீதியை செய்யும் போது, நீதிக்காக போராடும் போது, நீதி நிமித்தம் தூக்கப்படும் போது கர்த்தர் சொல்றாரு. இந்த வருட வாக்கு தத்துவத்தையும் வாக்கு சேர்த்து வாசிப்பாங்க சொல்றார். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் சேசுக்குள்ளே மகிமையில நிறைவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த செய்தி இந்த காணொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய குறைவுகளை இந்த மாதத்துல நிறைவாக்குவீராக. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தர் நாமே